ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல். இன்னைக்கு த கோட் திரைப்படத்தினுடைய விமர்சனம் பார்க்கலாம். கோட் மீன் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். இந்த படத்தில் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்கன்னா தளபதி விஜய், பிரசாந்த், பிரபுதேவா, ஜெயராம், அஜ்மல், வைபவ், யோகி பாபு, பிரேம்ஜி அமரன், மோகன், அடுத்து சினேகா, லைலா, மீனாட்சி சௌத்ரி. கேமரோட யார் நடிச்சிருக்காங்கன்னா விஜயகாந்த், சிவகார்த்திகன், அடுத்தது திரிஷா. ஒரு சாங்ஸுக்கு டான்ஸ் ஆகிட்டு போவாங்க. இந்த படத்தை நம்ம வெங்கட் பிரபு டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. இந்த படத்தின் மியூசிக் டைரக்டர் யாருன்னா யுவன் சங்கர் ராஜா. இந்த படத்தை யார் தயாரிச்சிருக்காங்கன்னா ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட் பிரைவேட் லிமிடெட். இந்த படத்தினுடைய கதை என்னன்னா, சேல்ஸ் என்கின்ற, அதாவது ஸ்பெஷல் ஆன்டி டெரரிஸ்ட் கோட். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஜெயராம், தளபதி விஜய், பிரசாந்த், பிரபுதேவா, அஜ்மல் இவங்களாம் இதில் ஒர்க் பண்ணுறாங்க ஆஃபீஸராக. இதில் பார்த்தீங்கன்னா ஜெயராம் தான் இதுக்கு ஹெட்டு. இவங்க வெளிநாட்டிலேருந்து இந்தியாவுக்கு எதிராக வரும் சில தீவிரவாத சூழ்ச்சியால் இருக்கிற பிரச்சனையை இவங்க இந்த மிஷனை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ தான் இடையில ஒரு மிஷனுக்காக பேங்காக்கு விஜய் குடும்பம் போகுது. இதில் பார்த்தீங்கன்னா விஜயனுடைய நேம் பார்த்தீங்கன்னா காந்தி. காந்தியினுடைய பையன் பேர், அவர் சின்ன குழந்தையாக இருப்பார், அவருடைய குழந்தை பேருனா ஜீவன். சினேகா தான் விஜயனுடைய ஒய்ஃபு. சினேகா அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாங்க. இந்த சுச்சுவேஷனில் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா பேங்காக் போகிறாங்க. அங்கே சில பிரச்சனைகள் நடக்குது. அங்கே பிரச்சனை நடக்கும்போது அங்கே ஜீவனை, விஜயனுடைய குழந்தைய இழக்கிறாரு. இதனால் அவர் அந்த சேட்ஸ் என்ற ஒரு அமைப்பிலிருந்து என்ன செய்கிறாருன்னா இவர் ரிசைன் பண்ணிடுறாரு. ரிசைன் பண்ணிட்டு ஒரு இமிக்ரேஷன் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருப்பார். திரும்ப அந்த சேட்ஸில் இருந்து அழைப்பு வருது, நீங்கள் மறுபடியும் ஜாயின் பண்ணணும், சில மிஷனை கம்ப்ளீட் பண்ணணும்னு சொல்லிட்டு. இந்த மிஷனை கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக விஜய் மாஸ்கோவுக்கு போவார். அங்கே பார்த்தீங்கன்னா விஜய் போலவே இன்னும் ஒரு குட்டி விஜயை சந்திக்கிறாரு. இப்போது இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தாங்களா இல்லையா, இவங்களுக்குள்ள வர பிரச்சனைகளும் போராட்டங்களும் பாச போராட்டங்களும், அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் நிறைய ட்விஸ்ட் இருக்குது. ஏற்கனவே ஜீவன் பேங்காக் போகும்போது இறந்துட்டார். எப்படி இன்னும் ஜீவன் உயிரோடும் இருக்கார் என்பது தான் இந்த படத்தினுடைய மிகப்பெரிய ட்விஸ்ட்டு. அடுத்தது வெங்கட் பிரபு. ஏற்கனவே சென்னை 28, சரோஜா, மங்காத்தா, மாநாடு, இது போல் நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு. அதில் மங்காத்தாலாம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் படம். மாநாடு அது ஒரு டைம் ட்ராவல் பேஸ் பண்ண படம். அதோட ஸ்க்ரீன் பிளேவே வித்தியாசமாக இருக்கும். ஒவ்வொரு சீனையும் தேட்டரில் தெறிக்க விட்டுருப்பார். நம்ம தளபதி விஜய்க்கு நம்ம சொல்லவா வேணும், இந்த படத்துக்கு திரைக்கதை தான் ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸு. இதில் இருக்கிற ஒவ்வொரு சீனும்
ரசிகர்கள் கொண்டாடணும் என்பதற்காகவே அவர் நல்லா திங்க் பண்ணி தேட்டரில் ஒவ்வொரு சீனும் கொண்டாடுறாங்க, ஒவ்வொரு சீனும் பயங்கரமாக என்ஜாய் பண்ணுறாங்க. இந்த படத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஆக்ஷன் சீக்வன்ஸும், இதில் இருக்கிற நகைச்சுவை, இதில் குடும்ப ரிலேட்டான சீன்ஸு, ரொமான்ஸு, சில விஜய் பண்ணுற குட்டி குட்டி சேட்டைகள், இதில் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த ஸ்க்ரீன் பிளேவே கொஞ்சம் பயங்கரமாக வித்தியாசமாக இருக்கும். ஏற்கனவே ப்ரீவியஸ் படத்தை விட இந்த படத்தினுடைய நிறைய ட்விஸ்ட்டு, செகண்ட் ஹாஃபில் நிறைய ட்விஸ்ட்டு இருக்கும். படமே பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்கும். உண்மையுமே இந்த படத்துக்கு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் பிளே தான். எடுத்ததுமே அந்த ஸ்டார்டிங் சீனாக இருக்கட்டும், எண்டு சீனாக இருக்கட்டும், சும்மா ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய கொண்டாட்டமான சீனாக இருக்கும். வெங்கட் பிரபு உண்மையுமே கோட் திரைப்படத்தை தெறிக்க விட்டாருன்னு தான் சொல்லணும். பார்த்தீங்கன்னா படம் ஸ்டார்ட் ஆனதுமே நம்ம கேப்டன் விஜயகாந்தை ஒரு ஏஐ யூஸ் பண்ணி அப்படியே அவருடைய பழைய உருவத்தை அப்படியே சூப்பராக காமிச்சிருப்பாங்க. அந்த சீன்லாம் அப்படியே தேட்டரே அப்படியே பயங்கரமாக கொண்டாடினாங்க. உண்மையுமே அப்படியே பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவருடைய பழைய முகத்தை அப்படியே பார்க்கும்போது உண்மையுமே அவ்வளோ அருமையாக இருந்தது. இதுக்கெல்லாம் நம்ம வெங்கட் பிரபுவை எவ்வளோ வேணாலும் பாராட்டிகிட்டே இருக்கலாம். உண்மையிலுமே சூப்பராக இருந்தது. அங்கேருந்து தான் படமே ஸ்டார்ட் ஆகும். நம்ம தளபதி குட்டி விஜய ஒரு 15-16 வயசில் எப்படி இருப்பாருங்கிறத இதில் சில சீன்ஸில் காமிச்சிருப்பாங்க. உண்மையுமே அவர் 15-16 வயசில் எப்படி இருப்பாரோ அந்த தோற்றத்தை அப்படியே ஏஐ யூஸ் பண்ணி சூப்பராக காமிச்சிருப்பார். உண்மையுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அடுத்தது யுவன் சங்கர் ராயோட மியூசிக்கு, வெங்கட் பிரபு ப்ளஸ் யுவன் சேர்ந்தாலே ஒரு மிகப்பெரிய ட்ரீட்டு தான். அதுவும் நம்ம தளபதி விஜய்குடன் கூட்டணி வர சும்மா சொல்லவா வேணும். உண்மையிலே பிரித்து மேய்ச்சிட்டாரு பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம். உண்மையுமே ஒவ்வொரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா ஒரு யூனிக்காக இருந்துச்சு. தேட்டரில் அப்படியே என்ஜாய் பண்ணலாம். ஏன்னா ஏற்கனவே வெங்கட் பிரபுனுடைய அதனுடைய ஸ்க்ரீன் பிளே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த படத்துக்கு இந்த யுவன் சங்கருடைய இந்த பேக்ரவுண்ட் ஸ்கோரும் சேர்ந்த உடனே உண்மையாகவே பார்த்தீங்கன்னா ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு கொண்டாட்டம் தான் அந்த படம். உண்மையாலுமே சூப்பராக இருந்தது. அதே போல் இதில் பார்த்தோன்னா விஷில் போடு மட்ட சாங்ஸு 2 சாங்ஸ் இருக்குது. இதில் விஷில் போடுங்கிறது ஒரு பார்ட்டி சாங். இந்த பார்ட்டி சாங் பார்த்தீங்கன்னா தேட்டரில் எல்லாருமே பயங்கரமாக கொண்டாடுறாங்க, பயங்கரமாக என்ஜாய் பண்ணுறாங்க டான்ஸ் ஆடி. அதே போல் குட்டி விஜய்க்கு ஒரு மட்ட சாங்ஸு. இந்த படத்தில் மியூசிக்கெலாம் நம்ம குறையே சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு தளபதி விஜய்க்காகவே ஒரு டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்காரு. பார்த்தீங்கன்னா பிரசாந்த், பிரபு தேவா, மீனாட்சி சௌத்ரி, ஸ்னேகா எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா பிரபு தேவா பார்த்தீங்கன்னா இவர் சேட்ஸ் டீமில் தான் இருப்பார், நல்லவர் போல். கடைசியில் பார்த்தா ஒரு ட்விஸ்டில் இவர் வில்லனாக வருவார். சில அந்த சீன்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். உண்மையுமே எதிர்பார்க்காத சீன்ஸு, நிறைய ட்விஸ்ட் இருக்குது செகண்ட் ஹாஃபில். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு ஆக்ஷன், நகைச்சுவை ப்ளஸ் அது கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குடும்ப ரிலேட்டான சீன்ஸு இது அப்படியே போகும். இடைவெளிக்கு பிறகு படம் ஃபுல்லாக நிறைய ட்விஸ்ட்டு தான். ஒவ்வொரு சீனும் எதிர்பாராத சீனாக தான் இருக்கும். உண்மையுமே சூப்பராக இருக்கும். அதே போல் யோகி பாபு காமெடி, பிரேம்ஜி அமரனுடைய காமெடி அப்பப்போ இடையில போகும். உண்மையுமே
ரொம்ப சூப்பராக இருக்கும். உண்மையுமே இந்த படம் ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு கொண்டாட்டம், ஒரு விருந்தாக இருக்கும் இந்த படம். உண்மையுமே எல்லாருமே நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க. படம் இந்த கடைசி சீன்லாம் பார்த்தீங்கன்னா, அதே போல் ஃபஸ்ட்டு சீன்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அந்த ட்ரெயின் சீக்வன்ஸில் ஃபைட் நடக்கும். அந்த சீன்ஸ்லாம் நிறைய செலவு பண்ணியிருக்காங்க. உண்மையுமே ஒரு பிரம்மாண்டமாக இருக்கும், பயங்கர பிரம்மாண்டமாக இருக்கும். அப்படியே ரொம்ப சூப்பராக இருக்கும். ரியலி பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த சீன்லாம் எடுத்ததுமே ஸ்டார்டிங்லேயே அந்த சீன்ஸு உண்மையுமே சூப்பராக இருக்கும். அதே போல் எண்டு சீன் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு விளையாட்டு மைதானத்தில் சென்னையில் வந்து ஷூட் பண்ணியிருப்பாங்க. அந்த கிளைமேக்ஸ் சீன்ஸ்லாம் அதனுடைய சீக்வன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையுமே ரசிகர்களுக்கு மிகப்பெரிய விருந்தாக இருக்கும். பயங்கரமாக தேட்டரில் எல்லாம் கொண்டாடினாங்க. உண்மையுமே எல்லாருமே தேட்டரில் யாரும் எழுந்திருக்காம கிட்டத்தட்ட 3 hours கிட்டத்தட்ட படம் ஓடுது. யாருமே தேட்டர் விட்டு யாருமே வெளியே போகலை. எல்லாருமே தேட்டரில் உட்காந்து என்ஜாய் பண்ணுறாங்க. படம் விட்டும் உட்காந்து பார்த்துட்டு தான் இருக்காங்க. யாரும் எழுந்திருக்கல அந்த அளவுக்கு. உண்மையுமே படம் போர் அடிக்காமல் ரொம்ப உண்மையாலுமே அருமையாக இருந்தது. இந்த படத்தை கண்டிப்பாக போய் தேட்டரில் போய் கொண்டாடுங்க குடும்பத்தோட. உண்மையுமே படம் சூப்பராக இருக்கும். நம்ம கொடுக்குற காசுக்கு ரொம்ப ஒர்த்தான படம். நம்ம வெங்கட் பிரபுக்கு இது ஒன் ஆஃப் த ஒரு நியூ கேம்னு சொல்லலாம். உண்மையுமே ஸ்க்ரீன் பிளே சூப்பர். உண்மையுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு.